உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது அடிப்படை தேவைகள். இந்த 3ம் தன்னிறைவாக இருந்தாங்க. தனக்கு வேண்டிய சாப்பாடுகளை அவங்களே உற்பத்தி பண்ணாங்க ஜனங்க. அதுக்கு யார் கையையும் எதிர்பார்க்கல. ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன விளையுதோ அதை கோவிலில் சேமித்து வச்சாங்க. அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் கஜானாவில் கொண்டு வந்து சேர்க்கறதுன்னுவாங்க. அப்படி தான் இருந்தது. இப்போது கோவிலுக்கு அந்த விளக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்போ அதுக்கு ரெகுலராக நெய் தேவை, எண்ணெய் தேவை. இதுக்கு ராஜராஜன் செய்ததை எனக்கு கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஆடு மேய்க்கிற வேலையை அவன்கிட்ட கொடுக்குறாரு. 1000 ஆடும் குட்டி போடும். அந்த குட்டி போட்ட ஆடை விற்று அவன் எடுத்துக்க வேண்டியது. அவனுக்கு வேண்டிய பாலெல்லாம் எடுத்தது போக நெய்யை உற்பத்தி பண்ணி அதை கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது. எப்படி பண நிர்வாகம் பாருங்கள். சுயசார்புள்ள ஒரு நிர்வாகத்திறன். இப்படிலாம் இருந்தாங்க. கோவில்கள் இத்தனை வருஷம் இருந்தது. அப்போ அரண்மனை ஏன் நிற்கலன்னா, அரண்மனை நிர்வாகத்துக்கு இந்த மாதிரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணாமல் கோவில் நிர்வாகத்துக்கு மட்டும் பல ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கி வச்சு அதில் விளையிற விளை பொருட்களை கோவில் நிர்வாகத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்போது கோவில்கள் சுயசார்பு நிலையில் இருந்தது. அப்படி இருந்ததுனால தான் பல வருஷங்களாக பல ராஜாக்கள் மாறுறாங்க, பல சிந்தனை விதங்கள் மாறுது, நிர்வாகத்திறன்கள் மாறுது. ஆனாலும் கோவில்கள் இதை தாண்டி வந்ததுக்கான காரணம் நிர்வாகத்திறன்.